அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய அட்சய பாத்திரம் அல்லது நம்மெல்லாம் கோடீஸ்வரர் ஆகிற ஒரு வாய்ப்பை அள்ளித்தர்ற ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய பொறுமையின்மை காரணமாகவும் அவங்களுடைய கேம்பிளிங் மைண்ட் செட்னாலையும் ஏகப்பட்ட பணத்தை இழந்தது தான் வரலாறு. இன்னமும் இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுடைய வெல்த்தை பில்டு பண்ணுறதுக்கும் அல்லது நீங்கள் மிகப்பெரிய லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரராகவும் ஏகப்பட்ட பணத்தை சேர்க்குறதுக்கும் அதுவும் ஈஸியாக குயிக்காக சேர்க்குறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். என்னடா இவ்வளவு சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டி மைண்ட் செட்டு தான் நம்மளை பணம் பண்ண விடாமல் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு சிம்பிளான ஈஸியான பணம் ஈஸியாக சம்பாதிக்கிற இடம் கிடையவே கிடையாது. ஆனால் அதை பற்றி புரிஞ்சுக்கணும். அந்த டெம்ப்டேஷனை கண்ட்ரோல் பண்ணி மெச்சூர்டாக இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும். நீங்கள் அல்லது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக் செலெக்ஷனில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். டைமிங் த மார்க்கெட்டில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். டைமிங் த மார்க்கெட்னா 2025 மார்க்கெட்டு உடைய போகுது, அதனால் நான் காசை போடாமல் வச்சுருக்கிறேன், அல்லது ஒரு ஸ்டாக்கை இன்னும் மேலே போகும் அதனால் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் தவறு. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை அதிக விலையில் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் நல்ல க்ரோத்தை காட்டினாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பூராக மாறிடும். ஏன்னா அந்த பிஸ்னஸுக்கு 15 வருஷம் 20 வருஷம் தள்ளி தரப்போகிற க்ரோத்தை நீங்கள் இப்போவே அந்த விலையில் ரெஃப்ளெக்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் மேட் அ புவர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் தப்பு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் டைம் பண்ணாதீங்க. எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காதீங்க. வேறஸ் எங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா உங்களுடைய அசட் அலோகேஷனில் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது. அதை நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயும் அசட் அலோகேஷன் இருக்குது. அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் மிகப்பெரிய உச்சிதமான முடிவு. நான் என்ன சொல்ல வரேன்னு தானே கேட்குறீங்க? திருப்பி சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு தான் ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸு சிம்பிளாக மணி சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம டைம் பண்ணுறோம் அல்லது ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுல ஏகப்பட்ட கான்சியஸாக இருக்கிறோம். அதாவது என்னென்னா, தப்பான ஸ்டாக்கை ஜங்க் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு அது இன்னும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு தவறான முடிவை எடுத்துட்டா அது அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல பிஸ்னஸை நல்ல வேல்யூவில் பிடிக்கணும். புரியுதுங்களா? நல்ல பிஸ்னஸை அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் அசட் அலோகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அசட் அலோகேஷனில் எப்படி நான் அசட் அலோகேஷனுங்கிறது நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வேல்யூ அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எல்லா செக்டருமே ஓரளவு வேல்யூ அதிகமாக இருக்குது. பபுள் டெரிட்டரியில் இல்லைனாலும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. எக்கானமி க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகுது. ஒருவேளை இந்த எக்கானமி ஸ்லோ டவுன் பிக்கப் எடுத்து இன்னும் ஒரு 2 வருஷத்தில் திருப்பி ரெக்கவரி காட்ட ஆரம்பிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனிஸும் இந்த வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தான் அது கரெக்ட் வேல்யூவேஷனுக்கு வரும். இந்த ஃபேஸை தான் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறோம். ஸோ அஸ் அன் இன்வெஸ்டராக நம்ம அசட் அலோகேஷனுங்கிறத என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காசை எங்கே அலோகேட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. லார்ஜ் கேப்லையுமே ஒரு 50% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்மளுடைய காசை அந்த அசட்ஸில் அலோகேட் பண்ணக்கூடாது. எங்கே வேல்யூவேஷன் நல்ல ஃபேர் வேல்யூவேஷன் அல்லது சீப்பான வேல்யூவேஷன் பட் அட் த சேம் டைம் பெஸ்ட் பிஸ்னஸாக இருக்குதோ அங்கே தான் நம்ம காசை அலோகேட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டாக லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணணும்.
கொரோனால நம்மளுடைய எக்கானமி வந்து கீழே போயிடுச்சுங்க. ஜிடிபி கீழே போயிடுச்சு. ஏன்னா எந்தவித எக்கானமி ஆக்டிவிட்டியுமே இல்ல. ஃபுல் லாக்டவுனு. அதனால அந்த பேஸ் எஃபெக்ட்னால தான் வந்து உங்களுக்கு கடந்த 4, 5 வருஷமா வந்து ஏகப்பட்ட ரிட்டர்ன அள்ளி குடுத்துருக்கு. அதே ரிட்டர்ன வந்து இனிமேலும் குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறதே ஃபண்டமெண்டலா நம்மளுடைய திங்கிங்க வந்து தவறான வழியில கொண்டு போகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. எக்கானமி அப்படிங்கிறது வந்து அந்த குரோத்துங்கிறத வந்து நம்ம பழைய வருஷத்தோட கம்பேர் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ 2019ல அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம ஒரு 8% க்ரோ ஆயிருந்தோம் அப்படின்னா 2018 விட அதிகமா 8% growth காட்டணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா அந்த 8%ல இருந்து கொரோனா டைம்ல வந்து 1% அல்லது நெகட்டிவ் போயிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க 4% க்ரோ ஆனாலுமே அது 6% growth அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஏன்னா வந்து நீங்க பழைய வருஷத்தை கம்பேர் பண்ணுறீங்க. அது நெகட்டிவான வருஷம். புரியுதுங்களா? நான் போன வருஷம் எதுவுமே சம்பாதிக்கல. ஆனால் இந்த வருஷம் ரூ. 100 சம்பாதிக்கிறேன்னா உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து 100%ன்னு சொல்லுவீங்க. ஆனால் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் 100% சம்பாதிக்கணும்னா அப்போ ரூ. 200 சம்பாதிக்கணும். அது முடியுமா? அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஜிடிபி growth-ஐ புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து பழைய பர்ஃபார்மன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற கருவியாக நீங்கள் வந்து யோசித்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல அது தவறான சிந்தனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொரோனா மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் அந்த லோ பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இதை வந்து ரிப்பீட் பண்ணுமா அப்படின்னா ரிப்பீட் பண்ண வாய்ப்பே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்து நம்ம ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது அசட் அலோகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து நிறையா யோசிக்கணும். ஏன்னா வந்து அங்கே தான் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேல்யூவேஷன்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றியெல்லாம் ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ நம்ம வந்து போட்டுட்டோம். ஒரு ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் வந்து அதிக வேல்யூவேஷனில் நீங்கள் கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்லாம் 20 வருஷம் கழிச்சும் சர்வைவ் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த இடத்துல வந்து நம்ம தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலையும் உங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் போர்ட்ஃபோலியோ என்ன குஷன் ரெடி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரிஸ்க் எடுங்க. அதுதான் வந்து ஒரு முதன்மையான விஷயம். அதே சமயம் மார்க்கெட் எல்லாம் உடஞ்சி விழுந்துருமா அப்படின்னா அதுவும் இல்லை. லார்ஜ் கேப்பில் அங்கங்கே வந்து வேல்யூவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போவும் வந்து லார்ஜ் கேப்பில் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சில ஒரு 20% ஆஃப் த ஸ்டாக்ஸில் வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை மட்டும் நம்ம வாங்கிக்கிறது. அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அப்பப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிக்கிறது அல்லது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அந்த மாதிரி பீஸில் வந்து நீங்கள் வந்து சிப் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்தியா வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் அதாவது மேபி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு வேணால் உங்களுக்கு வந்து இந்த கரெக்ஷன் ஃபேஸில் வந்து பெருசாக ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இந்தியன் எக்கானமி இன் ஜென்ரல் வந்து நல்லா தான் பண்ண போகுது. நம்ம தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. இதையே நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் பேசிட்டேன். நம்ம ஜப்பானையும் வந்து சர்பாஸ் பண்ணுவோம், ஜெர்மனியையும் வந்து சர்பாஸ் பண்ணுவோம். நம்மளுடைய ட்ரில்லியன் வந்து $5 ட்ரில்லியன் எக்கானமியாக மாற்றுறது தான் வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய பாப்புலேஷன் நம்மளுடைய எக்கானமி இன்னும் வந்து டெவலப்பிங் தான். அதுவும் வந்து 6 to 7% growth காட்டினாலே வந்து ஒரு நல்ல டீசெண்டான growth தான். ஸோ இந்த சமயத்தில் 6 to 7% அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளேஷனோட சேர்க்கும் பொழுது உங்களுக்கு 10 to 11% வரும். அப்போது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆகணும். அதனால் நீங்கள் கரெக்டான இடத்துல கரெக்டாக அசட் அலோகேஷன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அந்த 10% அப்படிங்கிற ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக லாங் ரன்னில் இந்தியன் எக்கானமி நல்லா பண்ண போகுது. இந்தியன் ஜிடிபி வந்து நல்லா தான் இருக்கும். அதனால் அந்த ஃபண்டமெண்டல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே சமயம் வந்து அந்த எக்கானமிக்கு ஏற்ற மாதிரி வேல்யூவேஷனில் தான் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து வாங்கணும், அசட் அலோகேஷன் பண்ணணும். இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ஜிடிபிக்கு இன்றைக்கி இருக்கிற கொரோனாவுக்கு அப்புறம் வந்த சூழ்நிலைக்கு நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அதாவது மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஜென்ரலாக சொல்கிறேன். அதுக்குள்ளேயே நீங்கள் போய் வந்து உங்களுக்கு ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்கே 1-2 ஜெம்ஸ் கிடைக்கலாம். அதெல்லாம் நான் சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். அதே போல் தான் லார்ஜ் கேப்லையும் வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் மிட் கேப் ஸ்மால் கேப் அளவுக்கு இல்லை. அதனால் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.